கேர்ள்ஸ் இப்படி பூக்கி மாதிரி பண்ணும்போது நெயில்ஸ் நல்லா தெரியணும்ல, அதுக்கு ஒரு கேர் பண்ணிடலாமா? 100 டேஸ் சேலஞ்சில் செல்ஃப் கேர் ரொட்டீன் டே 8. இன்னைக்கு சிம்பிளா நான் நெயில் கேர் பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 45 டேஸ்ல எனக்கு இவ்வளோ நெயில்ஸ் வளர்ந்துருக்கு. இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். இப்பெல்லாம் நெயில்ஸ்னு சர்ச் பண்ணாலே நெயில் ஆர்ட், நெயில் பாலிஷ், ஆர்டிஃபிஷியல் நெயில், நெயில் டிசைன், நெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படிதான் வருது. ஆல்சோ நெயில் எக்ஸ்டென்ஷனோட யூஸும் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஃபேஸ் கேர், ஹேர் கேர் மாதிரி நெயிலுக்கும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேர் பண்ணா நம்ம நெயில்ஸும் ஆர்டிஃபிஷியல் நெயில் மாதிரி பலன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெயில்ஸ் வீக் ஆனால் சைடில் இந்த மாதிரி ஸ்கின் எந்திரிக்கும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கட் பண்ணணும். அண்ட் என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பாதி நெயில் தான் இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணும்போது நைஃப் தெரியாமல் பட்டு கட் ஆயிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் ஈக்குவலாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துப்பேன் இதுதான் என்னோட நெயில்ஸ்னு. நெயில்ஸ் கட் பண்ணதும் கண்டிப்பாக ஷார்ப்பாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற நெயில்ஸ் தான் நான் கட் பண்ணுவேன். ஸ்கின்னுக்கு உள்ளே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான க்ரோத் இருக்காது. என்னோட இம்பார்ட்டன்ட் டேஸில் மட்டும் நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு நெயில்ஸ் பிரேக் ஆகுறது கம்மியாகுது. நெயில்ஸ் மசாஜ் க்ரீம், நெயில்ஸ் ஸ்க்ரப்னு என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் நெயில் வீக்காக இருக்குது இல்லைனா நெயில் உடையுது அப்படின்னா கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் தரும்.